ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கர் அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் பாதி எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கட்டின பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, வெங்காயம், மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும், அது வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். தோலோடு இருக்கிற வெங்காயத்தை வந்து 1/4 கிலோன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்க. கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ சேர்த்து நல்லா வதக்கணும்னா கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், தக்காளி, புதினா, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதங்கணும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக வந்து வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு காரெலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 லெமன் வந்து நான் பிரிஞ்சு இப்போவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இப்போவே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1க்கு 1.5 தான் நான் தண்ணி எப்போவுமே சேர்ப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழைவாக வேணால் 1க்கு 2 அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதுதான் நமக்கு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தம் போட்டுருங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்படிலாம் நீங்கள் 2 விசில் விட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாமே இறங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. முளைக்கட்டின பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. பை ஃப்ரெண்ட்ஸ்.